Please repeat after me. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. We welcome everyone for this Sunday evening program. நாம எல்லாத்தையும் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். Today we will continue Bhagavad Gita second chapter. இன்றைக்கு நம்ம பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயத்தை தொடர்றோம். So last week we saw till text number 6. கடந்த வாரம் 6வது பதத்தை பார்த்தோம். So today we will continue from 7. இன்று 7ல இருந்து நம்ம தொடங்கலாம். And this verse chapter 2 text 7 is one of the very most important verses of Gita. இந்த பதம் இரண்டாவது அத்தியாயத்துல 7வது பதம் இருக்கு இல்லையா, இது பகவத்கீதையிலேயே ரொம்ப அதிமுக்கியமான ஒரு பதம். All the verses of Bhagavad Gita is very important. எல்லா பதமும் முக்கியம்தான். But if you want to say 100 very important verses or 108 important verses, then this comes in top 3, you can say. நீங்க பகவத்கீதையில எல்லா பதங்களும் முக்கியமா இருந்தாலும் அதுல ஒரு 100 பதம் 108 பதங்கள் முக்கியம் அப்படின்னு சொன்னா முதல் 3 பதத்துல இந்த பதம் வரும். Because this verse sets the mood of how to understand the knowledge of Gita. ஏன்னா இந்த பதம் பகவத்கீதையை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையை நமக்கு தருது. Or even elaborately to say, to understand any Vedic scripture, how one should approach it, so that we are going to learn from this verse. இன்னும் மேல சொன்னா எந்த ஒரு வேத இலக்கியங்களையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடித்தளத்தை இந்த பதம் நமக்கு கொடுக்குது. So please repeat after me. திரும்ப சொல்லலாம். कार्पण्य दोषो पहत स्वभाव पृच्छामि त्वां धर्म सम्मूढ़ चेताः यच्छ्रेयस्यान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधिमां त्वां प्रपन्नम्. Translation and purport by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada, Founder Acharya of International Society for Krishna Consciousness. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்தா சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், இஸ்கானின் ஸ்தாபக ஆச்சாரியர். So translation. மொழிபெயர்ப்பு. Arjuna is speaking here this verse. அர்ஜுனன் தான் இந்த இடத்துல பேசுறான். Now I am confused about my duty and have lost all composure because of miserly weakness. In this condition, I am asking you to tell me for certain what is best for me. Now I am your disciple and a soul surrendered unto you. Please instruct me. இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளையெல்லாம் இழந்துவிட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. So this verse, as I was mentioning, this very important verse. இந்த பதம் நான் முன்னாடியே சொன்ன போல ரொம்ப முக்கியமான பதம். So therefore Srila Prabhupada has given an elaborate very big purport to this verse. அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப மிகப்பெரிய பொருளுரை இந்த பதத்துக்கு கொடுத்திருக்கார். So we will see the points as the class proceeds. நம்ம ஒவ்வொரு கருத்துக்களா போக போக பார்த்துட்டே வருவோம். நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி விகாச சுவாமிநிதி நாமினே. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. So this verse, Srila Prabhupada in one of the lecture, he mentions as turning point in Bhagavad Gita. இந்த பதம் ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு உபன்யாசத்துல என்ன சொல்றாருன்னா, இதுதான் இந்த பகவத்கீதையோட ஓட்டத்தையே திசை திருப்பது அப்படின்னு சொல்றாரு. திருப்புமுனை. So and in another lecture Prabhupada mentions as that this is turning point, this verse is a turning point for our life also.
அதே போல இன்னொரு உபநிஷத்துல பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையிலயும் இந்த பதம் தான் திருப்பு முனையா இருக்க போகுது அப்படின்றார். Today we will see how is that அது எப்படி அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். and how it is for Arjuna also. அது எப்படி அர்ஜுனனுக்கும் பொருந்தது அப்படின்னு பார்க்கலாம். So till now we have crossed first chapter of Bhagavad Gita and second chapter we have seen few verses. நம்ம முதல் அத்தியாயத்தை கடந்து இப்போ சில பதங்கள் பார்த்துட்டு இருக்கோம். Till now Arjuna has spoken so many things to Krishna. இந்த நிலையில நிறைய விஷயங்கள் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறான். Those who are coming regularly, you would have heard that. நம்ம யாரெல்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வர்றோமோ அவங்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்கு. So many things Arjuna spoke. நிறைய விஷயங்கள் அர்ஜுனன் சொல்லியிருக்கான். Actually to say whatever he wanted to say, everything he conveyed to Krishna. அவனுக்கு கிருஷ்ணர்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு ஆசை இருந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லிட்டான். So many things he spoke, but what was the theme? What was the point? Why he spoke so many things? நிறைய விஷயங்கள் சொன்னா, ஆனா அதோட சாரம் என்ன? எதை குறிப்பிட்டு அவன் சொல்லணும்னு ஆசைப்படுறான்? For what he was speaking such a long dialogues? எதுக்கு இவ்வளோ பெரிய வசனங்கள் அவன் பேசிக்கிட்டு இருக்கான்? Krishna, I will not fight. கிருஷ்ணா நான் சண்டை போட மாட்டேன். I don't want to fight. எனக்கு சண்டை போட விருப்பம் இல்லை. And Arjuna gave so many reasons for that. அதற்கு அர்ஜுனன் நிறைய காரணங்கள் கொடுக்குறான். Why he is determined in that decision, Arjuna gave so many reasons. ஏன் அர்ஜுனன் இதுல இந்த முடிவுல நான் திடமா இருப்பேங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் முன்வைக்கிறான். And another very important thing in all those reasons, அதுலயே எல்லா காரணங்கள்லயும் ரொம்ப முக்கியமான காரணம், the important thing in all those reasons, எல்லா காரணங்கள்லயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, all the reasons were reasonable reasons. எல்லா காரணங்களும் சரியான காரணங்கள். They all had meanings, valid points. எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு, valid points. He did not speak anything whimsically. அவன் ஏதோ மன எழுச்சியில் எதையும் பேச கிடையாது. Suddenly Krishna, this thought comes to my mind, therefore I am saying like this. No. கிருஷ்ணா எனக்கு திடீர்னு இந்த யோசனை வந்துச்சு அதனால நான் இதை சொல்றேன் அப்படின்னு முன்வைக்க கிடையாது. Whatever argument he was putting forward, he had a solid base behind that. எந்த விஷயங்கள்லாம் அவன் முன்வைக்கிறானோ அது எல்லாத்துக்கும் ஸ்திரமான ஒரு ஆதாரம் இருக்கு. Either he was quoting from Vedas, அவன் வேதங்கள்ல இருந்து மேற்கோள் காமிக்கிறான், or he was quoting from cultural background, கலாச்சார ரீதியா அதை மேற்கோள் காமிக்கிறான், or else he was giving some examples. சில உதாரணங்களை முன்வைக்கிறான். Why even from the life of Krishna he was giving examples to Krishna. இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணரோட வாழ்க்கையவே முன் உதாரணமா காமிக்கிறான். He was telling to Krishna, Krishna, what is this? You are asking me to fight against my brother's father, grandfather and teachers. கிருஷ்ணா என்ன அநியாயமா இருக்கு, நீ என்னோட தாத்தா என்னோட குரு இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட சொல்ற. Will you fight against your grandfather and teacher? நீ உன்னோட தாத்தா உன்னோட ஆசிரியர்கிட்ட சண்டை போடுவியா? Will you kill them? அவங்கள கொல்லுவியா? You will not do. நீ பண்ண மாட்ட. And Arjuna especially mentions the name. Last week we saw Arjuna is calling Krishna as Madhusudana. கிருஷ்ணர் கடந்த வாரம் கூட பார்க்கலாம் அந்த பதத்துல மதுசூதனா அப்படின்னு அழைக்கிறாரு. Acharyas are explaining why Arjuna used that word Madhusudana. ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்கன்னா ஏன் அந்த மதுசூதனாங்கிற வார்த்தையை அங்க அர்ஜுனன் பயன்படுத்தினான்னு. From that Arjuna is telling Krishna, you killed a demon named Madhu. You fight against your enemies. கிருஷ்ணா நீ கொன்னது மதுங்கிற அரக்கனை. You fight against your enemies. நீ உன்னோட எதிரிகளுக்கு சண்டை போடுற. You did not fight against your teacher or grandfather. நீ உன்னோட பாட்டனாரையோ உன்னோட குரு கிட்டயோ போய் சண்டை போட கிடையாது. You are called as Madhusudana, not as Sandipani Sudana or not as Ugrasena Sudana. நீ மதுசூதனான் தான் அழைக்கப்படுற ஒழிய சந்தீபனி சூதனானோ உக்ரசேன சூதனானோ அழைக்கப்பட கிடையாது. Sudana means killer. சூதனானா கில்லர், அதாவது கொல்றவன் அர்த்தம். So you didn't do, why you are asking me to do? நீ அதை செய்ய கிடையாது, என்ன ஏன் செய்ய சொல்ற? So Arjuna had so many valid points like this. இது போல அர்ஜுனனுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது கொல்லாம இருக்கிறதுக்கு. For his decision of not to fight. அவனோட அந்த முடிவு இருக்கு இல்லையா, கொல்ல மாட்டேன்னு எடுத்த முடிவுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. Whether that is right or wrong, but we should learn a great lesson from that. இது சரியோ தவறோ அவன் கொடுக்கிற காரணங்கள்ல இருந்து நம்ம நிறைய பாடங்கள் கத்துக்கலாம். Whatever decision we take, நம்ம என்னெல்லாம் முடிவுகள் எடுக்கிறோமோ it should be based on like whatever Arjuna did. அது அர்ஜுனன் சொன்னார் போல அந்த அடித்தளத்தை ஒற்று இருக்கணும். We should see whatever elders has taken some decision regarding that. நம்ம பார்க்கணும் நமக்கு முன்னோர்கள் என்ன அந்த தருணத்துல முடிவு எடுத்திருப்பாங்க. What scriptures prescribe.
சாஸ்திரங்கள் என்ன அதை பத்தி சொல்றது? What sadhus say about that? சாதுக்கள் அதுல என்ன முடிவெடுக்க போறாங்க? So we should see all these criteria category and then take some decision. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டறிஞ்சு தான் நம்ம முடிவெடுக்கணும். Not whimsically. மனம் போக்குல முடிவெடுக்க கூடாது. Or not my favorite film star says this or my favorite cricketer says this, therefore I do like that. அப்படி இல்லாம சினிமால வர கதாநாயகர்கள் சொன்னாங்க, எனக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர்கள் சொன்னாங்க, அதனால எனக்கு நான் அந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. Because in today's world, unfortunately, so many decisions are taken even by higher officials whimsically. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நிறைய முடிவுகள் நம்ம சமுதாயத்துல உச்ச நிலையில இருக்கக்கூடியவங்க கூட மன எழுச்சியில தான் முடிவெடுக்கிறாங்க. Those who are in higher post in the society, they are also doing like that. உயர் பதவியில் இருக்கவங்களும் அதே தவறை தான் செய்றாங்க. Just for example, உதாரணத்துக்கு we might have seen this. So this is a decision taken by High Court of Calcutta. இது கல்கட்டால இருக்கக்கூடிய ஹைகோர்ட் உச்சநீதிமன்றம் எடுத்த முடிவு. So just let me, before showing the text, you see the picture. நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். So what is happening? என்ன நடக்குது? They are playing some games. ஏதோ விளையாட்டு விளையாடுறாங்க. Is it so? அப்படியா? No. இல்ல. What's happening? என்ன நடக்குது? He is abusing her. He is pulling her dress or doing some mess. அவன் அந்த பெண்ணோட ஆடையை உருவ முயற்சி பண்றான். Correct? We see similar situation in Mahabharata also. இதே போல தருணத்தை நம்ம மகாபாரதத்திலும் பார்க்கிறோம். In Mahabharata what happened? மகாபாரதத்துல என்ன நடந்தது? Draupadi was in similar situation by Duryodhana and Dusashana, like that. துரியோதனன் துஷாசனன் மூலமா திரௌபதிக்கு இதே நிலை தான் இருந்தது. And what happened to them? அவங்களுக்கு என்ன நடந்தது? Were they glorified, praised? அவங்கள புகழ்ந்து பாடினாங்களா? No. இல்ல. Bhima said, I will tear them apart. பீமன் என்ன சொன்னான்? அவங்களை அங்கேயே கிழிச்சு தொங்க விட்டுருவேன்னு சொன்னான். I will kill everyone. எல்லாத்தையும் கொன்றுவேன்னு சொன்னான். So if such a situation happens, then if we want to take some decision, so we should take reference from Mahabharata. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இந்த இடத்துல நடக்குதுன்னா நம்ம மகாபாரதத்துல மேற்கோள் காட்டி அதை தான் செய்ய முன்வரணும். Then we will take a decision that this is wrong, that person should be punished. இது மாதிரி நடந்திருக்கா, அந்த நபர் தப்பான நபர், அவருக்கு தண்டனை கொடுக்கணும். Correct or wrong? அதுதானே? How many of you will agree? யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? If somebody does activity like this, he must be punished, right? இந்த போல ஒரு செயல் செஞ்சவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? Everybody agrees. எல்லாரும் ஒத்துக்கிறீங்க. But High Court does not. ஆனா உச்சநீதிமன்றம் அதை செய்யல. In 2021, 2021 December 6, டிசம்பர் 6, this case came to the High Court of Calcutta. இது உயர்நீதிமன்றத்துக்கு வந்துச்சு, கல்கட்டால இருக்க உயர்நீதிமன்றத்துக்கு. And this is the justice given. இதுதான் அவங்க கொடுத்த முடிவு. Dragging minor girls dupatta, ஒரு இளம் சிறுமியோட துப்பட்டாவை இழுக்கிறது, pulling hand, அவங்களோட கையை பிடிச்சி இழுக்கிறது, forcing marriage proposal, அவங்களுக்கு வலுக்கட்டாயமா மனம் செஞ்சு வைக்கிறது, திருமணம் செஞ்சு வைக்கிறது, திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்றது. These are not sexual assault or sexual harassment. இது பாலின வன்கொடுமை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. This is not wrong. இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. From the court he was released. ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டான். So now you think this decision is taken based on some solid base or whimsical? நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த முடிவு உயர்நீதிமன்றத்தினால் எடுக்கப்பட்ட முடிவு மன எழுச்சியில் எடுத்த முடிவா இல்ல ஒரு ஆதாரத்தம் வேதங்களை உதாரணம் காமிச்சு ஆதாரத்தின் மூலமா எடுத்த முடிவா? Will we take this decision? இந்த மாதிரி முடிவை நாம் எடுப்போமா? We are not such a great higher officials or government officers, but will we, normal ordinary citizen, will we take this decision? நாம இந்த மாதிரி முடிவு எடுப்போமா? நாம அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துல உயர் அதிகாரிகள் கிடையாது. நாம இந்த மாதிரி ஒரு முடிவுகள் கொடுப்போமா? Leave about scriptures, leave about past history, just based on human rights, humanity, will we take this decision? நம்ம வேதங்களை விட்டுருங்க, சாஸ்திரங்களை விட்டுருங்க, மனிதாபிமானம் அடிப்படையில் இந்த முடிவுகளுக்கு நம்ம வருவோமா? Today is celebrated as World's Human Rights Day. இன்னைக்கு
மனிதநேயத்துக்கான நாள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. So where is the human right here? எங்க மனிதநேயம் போனது? Here human right means whatever you want you can do. மனிதநேயம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. If you want to harass someone, you do. யாரையாவது கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கலாமா? பண்ணலாம். If you want to kill someone, you do. கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? செய்யலாம். That is also given. அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. How? எப்படி? Same December 6. அதே 6ஆம் தேதி December 6. This happened in 2021. இது 2021ல நடந்தது. 2022 2022ல killing was allowed. கொலை செய்யறது அனுமதிக்கப்பட்டது. So same December 6. Don't know what is the coincidence between that. So another high court. என்ன ஒப்புமைன்னு தெரியல. அதே டிசம்பர் 6ஆம் தேதி இன்னொரு உயர்நீதிமன்றம் December 2022 this happened. Previous one what we were mentioning was 2021. This is 2022. முன்னாடி காமிச்சது 2021, இது 2022. High Court of Delhi, டெல்லி உயர்நீதிமன்றம் they gave a judgment அங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க that abortion of a child can be done even if the child is 33 weeks old. ஒரு கருக்கலைப்பு அப்படிங்கிறது 33 வாரம் கடந்ததுக்கு அப்புறமும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்கறாங்க. Normally how many months a child is there in the womb? பொதுவா எத்தனை வாரங்கள் எத்தனை மாதங்கள் வயிற்றில குழந்தை இருக்கும் கரு? 10 9 10 okay. 9 10 months means how many weeks? 10 மாதம்னா எத்தனை வாரங்கள்? 40 weeks. 40 வாரங்கள். So now they are saying you can kill a child which is 33 weeks old. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 33 வார குழந்தையை கூட நீங்க கொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. Then imagine. கற்பனை பண்ணி பாருங்க. Previously based on scriptures will it be allowed? முற்காலத்துல சாஸ்திரங்களின் படி இது அனுமதிப்பாங்களா? Or even by culture will it be allowed? கலாச்சார ரீதியா யாராவது அனுமதிப்பாங்களா? Even animals will not do this. ஒரு மிருகம் கூட இந்த செயலை செய்யாது. This concept of abortion is there only among humans. இந்த கருக்கலைப்புங்கிற ஒரு எண்ணம் மனித இனத்துல மட்டுமே இருக்கு. No any other living entity will be ready to kill its own child. எந்த உயிர்வாளியும் தன்னோட சொந்த குழந்தையை கொல்றதுக்கு ஒரு எண்ணம் வராது. Correct? ஆமாதானே? So like this, these are just few examples. There are so many decisions that are in daily day-to-day life, others or even we ourselves we are taking whimsically. இது ஒரு சில உதாரணங்கள் தான். இது போல எண்ணற்ற முடிவுகள் தீர்ப்புகள் நம்மளும் மன எழுச்சியில எடுத்துட்டு இருக்கோம். So therefore acharyas they explain that though Arjuna's all the reasons will be smashed by Krishna, but all his reasons were based on a solid reasoning. அதனால தான் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா அர்ஜுனனோட எல்லா காரணங்களையும் கிருஷ்ணன் நிராகரிச்சாலும் அர்ஜுனன் கொடுத்த காரணங்கள் எல்லாம் நல்ல ஸ்திரமான ஒரு ஆதாரம் அடிப்படையில் இருக்கு, சாஸ்திரங்கள் ரீதியா இருக்கு. So now let us for coming to today's verse, இந்த பதத்துக்கு வரலாம். Arjuna after putting forward all the reasonable reasons, அர்ஜுனன் எல்லா நல்ல காரணங்களை எல்லாம் முன் வச்சாலும் then Arjuna is asking Krishna himself, so what should I do now? அப்போ அந்த நிலையிலும் கூட அர்ஜுனன் கிருஷ்ணகிட்ட கேக்குறான், இப்போ நான் என்ன செய்யறது கிருஷ்ணா? Actually he is not asking what should I do now. He is saying I am not going to fight. நான் சண்டை போட முடியாது அப்படினு சொல்றான். What Krishna is expecting? கிருஷ்ணர் என்ன எதிர்பார்க்கறார் from Arjuna? அர்ஜுனன் கிட்ட இருந்து Krishna wants Arjuna to fight. கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் சண்டை போடணும். But Arjuna is saying I will not fight. அர்ஜுனன் சொல்றான் நான் சண்டை போட மாட்டேன். Same situation we all would have faced in our houses also. இதே சூழ்நிலை நம்ம வீட்லயும் நிறைய பேர் பார்த்திருக்கலாம். Our parents will be telling us do like this. நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி செய் அப்படிம்பாங்க. What we will tell? நம்ம என்ன சொல்லுவோம், I will not do like that. முடியாது, அப்படி செய்ய மாட்டேன். I want to do like this. நான் இது போல செய்யணும்னு என்னோட எண்ணத்தை சொல்லுவோம். Father mother are again pushing their point and then son is telling no or daughter is telling no, I will not do, I want to do what I want. அம்மா அப்பா சொல்லுவாங்க ஒரு வகையா செய்ய சொல்லி, ஆனா எந்த மகனும் எந்த மகளும் ஒத்துக்க போறது இல்ல. அவங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் செய்யணும்னு சொல்லுவாங்க. Then what will be the reaction from parents? அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன ஒரு எதிர்வினை வரும்? Anger, கோபம். they will shout, அவங்க கத்துவாங்க, they will scold, அவங்க திட்டுவாங்க. correct? ஆமா தானே? If you are not listening what expression you expect, they will just shout with anger.
நீங்க சொல்றத கேட்கலனா அவங்க கோபத்துல கத்த போறாங்க. And exactly same happened to Arjuna from Krishna. அதே தான் இங்க அர்ஜுனனுக்கு நடந்தது கிருஷ்ணர் கிட்ட இருந்து. Arjuna is saying, I am not going to fight, and then he is just standing in front of Krishna. Krishna started blasting him. அர்ஜுனன் சொல்றான் நான் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். கிருஷ்ணர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். என்ன தமிழ்ல சொல்லணும்னா கேவலமா திட்ட ஆரம்பிக்கிறார். So badly he is scolding. ரொம்ப மோசமா திட்ட ஆரம்பிக்கிறார். Just see the words what Krishna used to scold Arjuna. இங்க நீங்க பார்க்கலாம் என்ன வார்த்தைகள்லாம் சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனை திட்டுறார் அப்படின்னு. This is the first verse of Gita Krishna is speaking. இதுதான் முதல் பதம் கிருஷ்ணர் கீதையில பேச ஆரம்பிக்கிறதே. The first very word is scolding of Arjuna. மொத வார்த்தையே கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை திட்ட ஆரம்பிச்சிட்டார். Kutastva kashmalam idam. In Tamil also there is a word kasmalam. Yeah, normally when we are speaking we say kasmalam, but actual Sanskrit word is kashmalam. கஷ்மலம்னு சொல்லி திட்டுறார். But many of you might have heard that kasmalam or whatever word, but any one of you know the meaning of that? அந்த கஸ்மாலம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? We don't know. We know some bad word. அது ஏதோ கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருக்கோம். So Krishna is using that to scold Arjuna. Kashmalam means dirtiness. கஷ்மலம்னா இந்த அழுக்கு எங்க இருந்தது? From where you got this dirtiness? இந்த அழுக்கு உனக்கு எங்க இருந்து வந்தது? This is nonsense. இது அபத்தம். Anarya justam. You are acting like anarya. நீ ஒரு கலாச்சாரம் இல்லாதவன் போல நடந்துக்கிற. Asvargyam. You will not go to Swarga. நீ ஸ்வர்க்கத்துக்கு போறது இல்ல. Akirti. Even if you are here in this world also you will be infamous. நீ இந்த உலகத்திலே இருந்தா கூட மரியாதை இல்லாம தான் இருப்ப. Arjuna is thinking, okay, at least Krishna stopped with these words. அர்ஜுனன் நினைச்சான் ஓ இந்த பதத்தோட நின்னுட்டாரு நினைச்சான். No. இல்ல. Krishna scolded furthermore in next verse. அடுத்த பதத்துல இன்னும் அதிகமா திட்டுறார். That is the most worst thing for a Kshatriya to hear. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது ஒரு சத்திரியனுக்கு கேட்கறதுக்கு. Krishna says, Klaibhyamma smagam of Partha. So, oh Partha, oh Arjuna, Klaibhyam. ஆண்மையற்ற நிலை. You are not a man. நீ ஒரு மனுஷனே கிடையாது. Man, ஆம்பளை கிடையாது. ஆம்பளையே கிடையாது. Important. நீ ஆண்மையற்றவனா இருக்க. Arjuna knew that before Mahabharata war, 1 year he was acting in incognito as an important, you can say, கிருஷ்ணருக்கு தெரியும் as Brihannala. மகாபாரத லீலையில கடைசி ஒரு வருடம் ஆண்மையற்ற நிலையில அவன் இருந்தான். Before battlefield, இந்த போருக்கு முன்னாடி. But Krishna is not referring to that Brihannala here. அந்த பிருஹன்னலாவை இங்க கிருஷ்ணர் சொல்ல கிடையாது. Krishna is scolding him left, right, center. கிருஷ்ணர் திட்டி தீக்குறார் அவரை. So now again let us come back to our own example. நம்ம உதாரணத்துக்கு வரலாம். If parents are scolding left, right and center, நம்ம அப்பா அம்மா திட்டி தீக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், how will be our response? நம்ம எப்படி அதை எதிர்கொள்வோம்? What we will tell, what we will do? நம்ம என்ன செய்வோம்? You are scolding, I will do like what I want, I will not do what you want. என்ன திட்டுறீங்களா? நான் இப்படிதான் செய்வேன். At least if you are politely asking, I may consider about doing your idea. ஏதோ பணிவா என்கிட்ட வந்து மரியாதையா சொன்னீங்கன்னா கேட்பேன், இல்லைன்னா நான் எதுக்கு கேட்கணும்? If you are scolding, if you are stiff in your decision, I will be stiff in my decision. நீங்க உங்க முடிவுல ஸ்திரமா இருந்தீங்கன்னா நானும் அப்படிதான் இருப்பேன், நான் மாத்திக்க போறது இல்ல. Correct? அப்படிதானே? Recently one incident happened like that. சமீபமா கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. Now we were discussing about this culture and all. இந்த கலாச்சாரம் சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். So in modern society, a respectable dressing, this is considered to be a respectable dressing. இந்த நவீன சமுதாயத்துல இதுதான் இந்த படத்துல காமிக்கக்கூடிய ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆடை தான் நாகரிகமான ஒரு ஆடை அப்படின்னு வர்ணிக்கப்படுறது. Correct. I remember in my childhood also my pants used to get torn like this in the knee portion. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட சிறு வயதுல கூட என்னோட பேண்ட் இந்த மாதிரி கிளியும். While playing, small kids when they are playing at home, நாங்க விளையாண்டு கீழே விழுவோம், அப்படி எங்கேயாவது விழுறப்போ இந்த மாதிரி கிளியும். And what will be the reaction? I used to get scolding. என்ன நடக்கும்? வீட்டுக்கு வந்தா திட்டு விழுவோம். But in present world, இன்னைக்கு நடைமுறையில these kind of pants are more costlier than normal pants. இந்த மாதிரி கிழிஞ்ச ஆடை இருக்கு இல்லையா, இந்த பேண்ட் வந்து பணம் அதிகமா கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு.
If you're not believing, you go to any shop or you open any online website, you search ripped pants. These are called ripped pants. நீங்க எந்த ஆன்லைன் இதுல கூட செக் பண்ணி பார்க்கலாம், வெளியில கடையில கூட போய் வாங்கலாம். இதுக்கு பேர் ரிப்டு பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது விலை அதிகம். கிழிஞ்ச பேண்ட் அப்படின்னு. So what happened recently, there was a girl, she wanted to purchase one pant like this. இப்ப சமீபத்துல ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு பேண்ட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. And mother was saying, no, it's not good, it's not cultural, no. அம்மா சொன்னாங்க முடியாது, இது நல்லா இல்லை, கலாச்சார ரீதியாகவும் இல்லை, இது வேண்டாம் அப்படின்னாங்க. So they went to shop. கடைக்கு போனாங்க. So mother purchased a proper pant. அம்மா ஒரு நல்ல ஒரு பேண்ட் வாங்கினாங்க. This girl purchased ripped pants. இந்த மாதிரி ஒரு பேண்ட்டை இந்த பொண்ணு வாங்கினாங்க. So both of them went to counter. ரெண்டு பேரும் கவுண்டருக்கு போனாங்க. Mother is forcing, you must purchase this. அம்மா சொன்னாங்க நான் எடுத்தது தான் நீ வாங்கணும் அப்படின்னாங்க. Daughter was forcing, no, I will purchase this only. பொண்ணு இல்ல இல்ல நான் எடுத்த பேண்ட்டை தான் நான் வாங்குவேன். Both started with heated arguments. ரெண்டு பேரும் வாக்குவாதம் முத்திடுச்சு. Finally the daughter said, கடைசியா அந்த பெண் சொன்னாங்க, if you are purchasing or not, with my money I will purchase, not one pant, 20 pants I will purchase. And she purchased. நீ வாங்கி தரையோ இல்லையோ என் சொந்த காசுல ஒரு பேண்ட் இல்ல 20 பேண்ட் நான் வாங்குவேன் அப்படின்றாங்க. Just 2 weeks back this news came. 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி எனக்கு வந்துச்சு. So this came in news. இது பத்திரிக்கையிலே வந்துச்சு. So this is what happens normally, right? That if anybody scolds us, our reaction, our response will be, no, I will be stiff with my decision. Why I should listen to you? பொதுவா யாராவது நம்மளை திட்டினாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் மனப்பான்மை? உன் பேச்சை நான் எதுக்கு கேட்கணும், நான் எடுத்த முடிவுல தான் இருப்பேன் அப்படிதானே நினைப்போம். But ஆனா here இங்க அர்ஜுனன் after getting strong scoldings from Krishna, அதி தீவிரமா திட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் கூட what Arjuna did, என்ன அர்ஜுனன் செஞ்சார்? very amazing thing. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். This verse last line we can see. இதுல இந்த பதத்தோட கடைசி லைன் நீங்க பார்க்கலாம். Shishyasteham shadimam tvam prapannam. Arjuna is saying, Krishna, Shishyasteham. அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றார், சிஷ்யஸ்தேகம், take me as your disciple, I am surrendering unto you. என்னை உன்னோட சீடனா எடுத்துக்கோ, Arjuna is saying, Krishna, you are scolding me, that means I think you have some more good reasoning behind that. கிருஷ்ணா நீங்க என்னை திட்டுறீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. Now when we hear scolding from our parents or elders, நம்ம பெற்றவங்க கிட்ட இருந்தோ நமக்கு முதியவர்கள் கிட்ட இருந்தோ யாராவது திட்ட கேட்கிறப்போ we don't want to listen. அவங்க கிட்ட நம்ம கவனிக்க விருப்பம் இல்லை. It hurts our ego. ஏன்னா அது நம்ம அகங்காரத்தை தூண்டுது. We don't want to know whether what is right or what is wrong. நமக்கு எது நல்ல எது சரியானது எது தவறுங்கிறதுக்கு நமக்கு போகவே விருப்பம் இல்லை. We just want to do what I want. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யணும்னு மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். But here Arjuna is not doing like that. ஆனா அர்ஜுனன் நீங்க அப்படி செய்ய கிடையாது. Arjuna knows that Krishna is very intelligent than me. அர்ஜுனனுக்கு தெரியும் கிருஷ்ணர் ரொம்ப புத்திசாலி. He is more knowledgeable than me. என்னை விட அவர் ஞானம் அதிகம் இருக்கு. So if that Krishna is scolding me, அந்த கிருஷ்ணர் என்னை திட்டுறார் அப்படின்னா he has some further more valid reasons. அவருக்கு இன்னும் வேற ஏதோ காரணங்கள் இருக்கு. So immediately what Arjuna did, he surrendered to Krishna. உடனே அர்ஜுனன் என்ன செஞ்சார்? கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சார். He is saying, Krishna, please accept me as your disciple and then you instruct me. கிருஷ்ணா என்னை உன்னோட சீடனா எடுத்துக்கோ, இப்போ எனக்கு உபதேசம் கொடு. Shadimam tvam prapannam. சாதிமாம் துவாம் பிரபன்னம். Shadi means instruct me. சாதி அப்படின்னா எனக்கு உபதேசம் கொடு. So till now whatever we saw in Gita, Krishna and Arjuna, they were friends. இந்த தருணம் வரைக்கும் நம்ம கீதையில பார்த்திருக்கோம் இல்லையா, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நண்பர்களா இருந்தாங்க. They were discussing. அவங்க நண்பர்களா இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க வாதிக்கலாம். Arjuna was saying something, Krishna was saying something. அர்ஜுனன் ஒரு விஷயம் சொல்லுவான், கிருஷ்ணர் இன்னொரு விஷயம் சொல்லுவார். Again Arjuna will speak back. கிருஷ்ணர் சொன்னதுக்கு அர்ஜுனன் மறுத்து பேசுவார். But Arjuna thought, if I go on speaking like this, then there will not be any conclusive thing. இது போல பேசிக்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. So what we should do, I will surrender unto you, Krishna. இதுக்கு ஒரு முடிவு வரணும்னா நான் உங்ககிட்ட சரணடையணும். You instruct me being my guru.
நீ எனக்கு குருவா இருந்து உபதேசம் செய். This is very important thing. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Not only for Arjuna, for every one of us. அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்கும். See, general tendency in this material world, general mentality is, பொதுவான மனப்பான்மை இந்த பௌதிக உலகத்துல என்ன? I know everything. எனக்கு எல்லாம் தெரியும். I know everything. Nobody has to teach me anything. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க எல்லாம் யாரும் எனக்கு சொல்ல தேவையில்ல. Correct? ஆமாதானே? If anybody instructs us, we don't want to sit and listen. யாராவது நமக்கு உபதேசம் கொடுக்குறாங்கன்னு வந்தாங்கன்னா நம்ம உட்கார்ந்து கேட்க மாட்டோம். We have 2 ears. It goes through one ear and comes out of another ear. நமக்கு 2 காது இருக்கு இல்லையா? ஒரு காது வழியா போய் இன்னொரு காது வழியா வந்துரும். Because of that ego, puffed up nature, we are thinking I know everything. ஏன்னா அந்த மலை போல ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா? அதனால நம்ம அதை ஏத்துக்க முடியாது. But Shastra say you know nothing. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லுது. In Tamil also there is a saying, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. So actually we don't know anything. உண்மையா நமக்கு ஒண்ணும் தெரியாது. This material world where we are at present, இந்த பௌதிக உலகத்துல நம்ம இப்ப இருக்கோம் இல்லையா? this place is actually darkness, ignorance. இந்த சூழ்நிலைங்கிறது அறியாமை, இருள் சூழ்ந்தது. This place is full of ignorance. அறியாமை மட்டுமே நிறைந்த இடம். And we are present in this material world and we are also fully ignorant. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாமளும் அறியாமையில தான் இருக்கோம். Prabhupada so many places he mentions that this material world is a place of darkness. ஸ்ரீல பிரபுபாத் நிறைய தருணத்துல இந்த பௌதிக உலகம் இருள் சூழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. The nature of the material world itself is darkness. இந்த பௌதிக உலகத்தோட இயற்கையும் கூட இருள் சூழ்ந்ததுதான். Correct or wrong? ஆமாதானே? Morning, if there is no sun, காலையில சூரியன் இல்லைன்னா then how this place will be? இந்த இடம் எப்படி இருக்கும்? Dark. இருள். If night there is no moonlight or no electricity, then what will happen? இரவுல சந்திரனோ இந்த மின் இல்லைன்னா என்ன ஆகும்? மின் விளக்கு இல்லைன்னா it will be dark. இருளாதான் இருக்கும். We are using these artificial lights to light this place. Otherwise this place is full of darkness. இந்த மின் விளக்குகள் மூலமா நம்ம இந்த இடத்தை ஒளியூட்டப்படுறோம், இல்லைன்னா இந்த இடம் இருளாதான் இருக்கும். Just imagine if there is no sun and no moon, what will happen? கற்பனை பண்ணி பாருங்க, சூரியனும் இல்ல சந்திரனும் இல்லைன்னா இந்த இடத்தோட நிலை என்ன? There are some places in this world also like that. இந்த உலகத்திலும் கூட சில இடங்கள் அது போலதான் இருக்கு. Near USA and Canada there is a place called Alaska. There a small village or town you can say named Barrow. Alaska place name. அமெரிக்கா கனடா பக்கத்துல அலாஸ்காங்கிற ஒரு இடத்துல பாரோ அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. Every year for nearly 70 days, means more than 2 months, there won't be any sunlight. ஒவ்வொரு வருஷமும் 70 நாள் கிட்ட பாத்தீங்கன்னா அங்க சூரியனே இருக்காது, சூரிய வெளிச்சமே இல்ல. Complete darkness. முழுமையா இருளாதான் இருக்கும். So now we may think our place is not like that. நம்ம இடம் அந்த போல இல்ல. Now we may think that our place is not like that. நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம இடம் அப்படி இல்லையே அப்படின்னு. But Shastra says your life is like that. சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கு அப்படின்னு. You are completely ignorant. நீங்க முழுமையா அறியாமையில தான் இருக்கீங்க. Recently I was hearing one of the Prabhupada lecture. நான் ஒரு உபன்யாசம் பிரபுபாதோட கேட்டுட்டு இருந்தேன். Prabhupada is saying that we all are very proudly saying science has advanced. We are advancing in science, scientific field. நாம பெருமையா சொல்லிக்கிறோம், நம்ம விஞ்ஞான ரீதியா நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். Correct? We are saying we are advancing. Prabhupada is asking, what is your advancement? என்ன உங்களோட வளர்ச்சி? Do you know what you were in previous life? நீங்க எப்படி முற்பிறவில இருந்தீங்கன்னு தெரியுமா? Do you know what you will be in next life? அடுத்த பிறவில என்னவா இருப்பீங்கன்னு தெரியுமா? What is going to happen in this life? Do you know any of this? இந்த வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? You don't know. எதுவுமே தெரியாது. Then where is the advancement? அப்ப எங்க இருந்த முன்னேற்றம்? Animals also don't know. மிருகத்துக்கும் இது தெரிய போறது இல்ல. Animals are also living like that. மிருகமும் இதே போல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. If you ask a dog, ஒரு நாய் கிட்ட கேட்கலாம், what you were in previous life? முற்பிறவில நீ என்னவா இருந்த? What you will tell? என்ன சொல்லும்? Simply bark. கொலைக்கும், அவ்வளவுதான். What you will be next life? நீ எப்படி இருப்ப அடுத்த பிறவில? Simply bark. கொலைக்கும். What you are in this life? இந்த பிறவில என்ன பண்ணிட்டு இருக்க? Simply bark. வெறுமனே கொலைக்கும். Same thing we are doing. நம்மளும் அதே தான் பண்றோம். We don't know. We also don't know the answer. நமக்கும் இதுக்கான பதில் தெரியாது. So therefore Shastra says one must approach a person
Who knows answer for all these questions? அதனால தான் என்ன சொல்லப்படுறது, யாருக்கு இந்த பதில் தெரியுமோ அவங்கள அணுகணும் அப்படின்னு சொல்லப்படுறது. Such a person has light within this dark world. அந்த நபர் இந்த இருள் சூழ்ந்த இடத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். And for such a person, if you want to give any name, that name is Guru. அந்த ஒரு நபருக்கு ஏதாவது பெயர் கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் குரு. There are so many Upanishads. நிறைய உபனிஷத்துகள் இருக்கு. There is a Upanishad named Advaya Taraka Upanishad. There is a Upanishad named Advaya Taraka Upanishad. Taraka. அத்வய தார உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்கு. So very nicely there is a verse saying, ஒரு அருமையான பதம், கு சப்தஸ்த்வந்தகாரஸ்யாத் ரு சப்தஸ்த நிரோதக அந்தகார நிரோதித்வாத் குருரித் யபிதீயதே. So what does the word guru means? That verse explaining. குரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பதம் விளக்குது. The word guru has two letters. குரு ரெண்டு சப்தம் இருக்கு, கு and ru. கு ரு. The letter gu or the syllable gu means gu shabdas tvandakarasyat. கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா The place where it's fully dark. எந்த ஒரு இடம் இருள் சூழ்ந்து இருக்கோ. ரு shabdas tan nirodaka. Nirodaka means removing. அந்த இருளை விளக்குறது இல்லையா, அதுதான் ரு அப்படிங்கிற இதுக்கு அர்த்தம். So when you add both this gu and ru, guru, அந்த கு ரு ரெண்டையும் இணைச்சோம்னா it means the person who removes ignorance or darkness from a place where darkness is present. அந்த குரு ரெண்டையும் இணைச்சோம்னா எந்த ஒரு நபர் அந்த இருள் சூழ்ந்த அறியாமை இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்குறாங்களோ அவர்தான் குரு. So we don't have that light, so therefore we should approach a person who has that light. நம்ம கிட்ட அந்த வெளிச்சம் இல்ல, அப்போ யாருக்கிட்ட அந்த வெளிச்சம் இருக்கோ அவங்கள நம்ம அணுகணும். And Arjuna is doing that right here. இந்த இடத்துல அர்ஜுனன் அதை தான் செஞ்சுட்டு இருக்கார். If you want to understand Bhagavad Gita or any scripture, you have to do this. பகவத்கீதையோ எந்த ஒரு வேத இலக்கியங்களையோ நீங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை தான் செய்யணும். Not simply like how Arjuna was putting so many reasons or arguments before. Not like that. You have to surrender, submissively surrender. வெறுமனே அர்ஜுனன் நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அந்த மாதிரி காரணம் சொல்றது கிடையாது. இறுதியா அவன் சரணடைஞ்சான் இல்லையா, அது போல சரணடையணும். In material field also we can see, if you want to learn anything, you have to humbly surrender, approach someone and learn from them. பௌதிகத்துல கூட நீங்க பார்க்கலாம், ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா அவங்க கிட்ட யார் அதுல திறமா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் பணிவா அணுகி கத்துக்கணும். But foolishly people have some other saying also. முட்டாள்தனமா வேற கூற்றுகளும் இருக்கு. In English there is a famous, you can say, proverb or saying that something that is the best teacher. ஒரு அபத்தமான ஒரு கூற்று இருக்கு, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அங்கங்க, அதுதான் சிறந்த குரு அப்படின்னு சொல்றாங்க. Okay. What is the best teacher? எது சிறந்த ஆசிரியர்? No, not something. There is a term very famous, everybody knows. Exactly. What is the saying? Experience is the best teacher. அனுபவமே சிறந்த ஆசான். We don't have to approach anyone. நம்ம யாரையும் அணுக தேவையில்லை. You don't have to go to a guru. நம்ம குரு கிட்டலாம் போக தேவையில்லை. You try something. நீங்க ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுங்க. If you fail in that, அதுல தோந்துட்டீங்களா, that failure will be your teacher. அந்த தோல்வி உங்களுக்கு ஒரு ஆசானா இருக்கும். You fail second time, இரண்டாவது தடவையும் தோல்வி அடைங்க, that failure is also your teacher. அதுவும் உங்களுக்கு ஒரு ஆசான். Who invented bulb? யார் இந்த மின் விளக்க கண்டுபிடிச்சாங்க? Edison. எடிசன். You know how many attempts he did to find? எத்தனை முயற்சி அவர் செஞ்சாருன்னு தெரியுமா? Thousands. 1000 முயற்சிகள். So they say that experience helped him to invent the light. அந்த அனுபவம் தான் அவரை இந்த மின் விளக்க உற்பத்தி பண்றதுக்கு உந்துனுச்சான். So experience is the best teacher. அதனால அனுபவமே சிறந்த ஆசான். So many people actually in my college days also I have seen that they don't want to listen to anyone. They think, okay, no problem, my life I do, and then from the experience I will learn. நிறைய பேர் இது போல தான் இருக்காங்க. என்னோட காலேஜில் கூட எப்படின்னா, என்னோட வாழ்க்கை என் கையில் இருக்கு, நான் அது பட்டு திருந்திக்கிறேன், நான் எதுக்கு யார்கிட்டயும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. But is it true? அது உண்மையா? Will it fit for all the time? எல்லா நேரத்துலையும் அது பொருந்துமா?
In Puranas, there is a nice story regarding exactly this. இந்த அடிப்படையில புராணங்கள்ல ஒரு கதை இருக்கு. There was a monkey. ஒரு குரங்கு இருந்துச்சு. That monkey was jumping from one branch to another. ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டு We இருந்துச்சு. know that is what monkey does. அதுதானே குரங்கு பண்ணும். Jumping from one branch to another branch like that. ஒவ்வொரு கிளையா தாவிக்கிட்டு இருந்துச்சு. Suddenly one point of time it fell inside a river. திடீர்னு அங்க பக்கத்துல இருந்த ஆத்துல விழுந்துருச்சு. River was really deep. அந்த ஆறு ரொம்ப ஆழமானது. So after falling inside, it's shouting, help me, help me. அது கீழே விழுந்த உடனே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலறுது. Now you don't ask me that how monkey said help me, but that is what Puranas say. தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க அது எப்படி கத்துனுச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனுச்சுன்னு கேட்காதீங்க, கதை அப்படி போகுது. So monkey is shouting, but nobody is there around. அந்த குரங்கு கத்திக்கிட்டே இருக்கு, யாரும் சுத்தி இல்ல. It's drowning. அது மூழ்குது. But fortunately, suddenly, somehow it came out of the river. எப்படியோ அத வெளில வந்துருச்சு. So now, what is the experience of monkey? அந்த குரங்கோட அனுபவம் என்ன? I was jumping. நான் குதிச்சேன். In the time suddenly I fell inside the river. ஒரு க்ஷணத்துல நான் ஆத்துக்குள்ள போயிட்டேன். And I was drowning. நான் மூழ்கிட்டு இருக்கேன். I was about to die. நான் மரணத்தை தொட்டுட்டேன். Because nobody was there around. ஏன்னா யாரை சுத்தி யாருமே இல்ல. So with this experience, what I am going to do? இந்த அனுபவத்துல நான் என்ன பண்ண போறேன்? I am going to simply wait here. நான் வெறுமனே இங்க காத்திருக்க போறேன். Near this tree. இந்த மரத்துக்கு அடியில. In future, எதிர்காலத்துல if somebody falls inside the river, யாராவது இந்த ஆத்துல விழுந்தாங்கன்னா, and if they are drowning, யாராவது அந்த மாதிரி மூழ்க போனாங்கன்னா, I will help them. நான் அவங்களை காப்பாத்துவேன். Because from my experience I have learned this. எனக்கு இருக்கிற அனுபவத்துல நான் காப்பாத்திர முடியும். So the monkey is waiting. அந்த குரங்கும் காத்திருக்கு. Suddenly, திடீர்னு monkey is seeing ஒரு விஷயத்தை அந்த குரங்கு பார்த்துச்சு. somebody is inside river. ஒருத்தர் அந்த ஆத்துக்குள்ள இருக்காங்க, drowning, மூழ்கிட்டு இருக்காங்க, so much shaking, ரொம்ப நடுங்குறாங்க. So immediately what monkey thought, okay, let me rescue. உடனே குரங்கு என்ன நினைச்சது, நான் காப்பாத்துறேன். Went so fast, ரொம்ப வேகமா ஓடுனுச்சு. put hand inside the river, அந்த அதோட கையை ஆத்துக்குள்ள விட்டுச்சு, and saved that life. அந்த உயிரை காப்பாத்துனுச்சு. What was that life? அந்த உயிர் என்ன? That was a fish. அதுதான் மீன். You understood? புரிஞ்சுதா? When the monkey saw a fish inside the river, ஒரு அந்த குரங்கு மீனை ஆத்துல பாக்குறப்போ, the fish was moving. அந்த மீன் நகர்ந்து போயிட்டு இருக்கு. We know how swiftly the fish will move. அது மீன் நீந்தி போயிட்டு இருக்கு. So the monkey, based on his experience, அந்த குரங்கு அதோட அனுபவத்துல thought, நினைச்சது, whoever is inside the river, யாரெல்லாம் ஆற்றுக்குள்ள இருக்காங்களோ, that means they have fell inside the river. அப்பன்னா அவங்க அதுக்குள்ள விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். And they are drowning. அப்ப அவங்க மூழ்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். And then they will die. அப்பனா இறந்துருவாங்க. This is the knowledge acquired from the monkey's experience. இதுதான் அந்த குரங்கோட அனுபவத்துல கத்துக்கிட்ட ஞானம். So immediately monkey thought, I will save the life of fish, therefore it took the fish out of water. குரங்கு என்ன நினைச்சது, நல்ல எண்ணம் தான், நான் அந்த மூழ்கிட்டு இருந்தவங்கள காப்பாத்த போறேன். Correct? ஆமா தானே? So this is what scripture says, such a foolish idea that experience will be my best teacher if we think like that. இதுதான் சாஸ்திரம் சொல்லுது, முட்டாள்தனமான எண்ணம். இந்த அனுபவமே ஆசான் சொல்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அது அந்த அளவுக்கு அபத்தமானது. Because for you experience will be different, for another jiva in another body experience will be different. ஏன்னா உங்களுக்கு வேற அனுபவம் இருக்கலாம், வேற உயிருக்கு வேற உடல்ல வேற அனுபவம் இருக்கலாம். Because you are in darkness, because you don't have light, because you don't have knowledge, you cannot help by yourself. ஏன்னா நாம இருள்ல இருக்கிறோம், அறியாமையில இருக்கோம், நமக்கு அந்த வெளிச்சம் இல்ல, நாம எப்படி நம்மளே நம்ம காப்பாத்திக்க முடியும்? If we still think that no I want to do like that, then we will be standing like this monkey only. அப்படி இல்ல, நானா காப்பாத்திக்க நினைச்சமா அந்த குரங்கு மாதிரி தான் ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கணும். So it's not a difficult thing to understand that by our own experience or by our own thinking we will develop knowledge. அது ரொம்ப கஷ்டம் கிடையாது, நம்மளோட எண்ணத்துல நம்மளால கத்துக்க முடியாதுங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு. Maybe something we may learn. உண்மைதான், சில விஷயங்களை நம்ம கத்துக்கலாம், but it won't be 100%. ஆனா முழுமையா நம்ம கத்துக்க முடியாது. So therefore scripture says for everything you have to approach someone and then you should learn that. அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது, உனக்கு எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்துல இருக்கவங்க கிட்ட அணுகி தெரிஞ்சுக்கோங்க. The moment when we took birth,
இந்த க்ஷணம் நம்ம பிறந்த உடனே we don't know who is our mother, who is our father. நமக்கு தெரியாது யார் தந்தை யார் தாய்னு தெரியாது. We are in that much ignorance. அந்த அளவுக்கு அறியாமையில நம்ம இருந்தோம். We know that we want to drink mother's milk. நமக்கு தெரியும் தாயோட பாலை நம்ம குடிக்கணும்ட்டு. But Shastra says that actually child doesn't know where the nipples are. ஆனா எப்படி குடிக்கணும்னு அந்த குழந்தைக்கு தெரியாதான். Mother has to take the child and keep in the proper position so that the child will drink milk. அந்த குழந்தைய அம்மா தூக்கி மார்பு பக்கத்துல வச்சாதான் அந்த குழந்தை குடிக்க தெரியும். Recently in Goshala we were seeing few of us. Recently one small calf was born. நாம இப்ப சமீபத்துல கூட கோஷாலால பார்த்தோம், ஒரு கண்ணுக்குட்டி ஈன்று இருந்தது. Calf doesn't know where the cow's nipples are. அந்த கண்ணுக்குட்டிக்கு தெரியல பசுவோட மடி எங்க இருக்குன்னே தெரியல. It is trying to suck from all other places. வெவ்வேறு இடத்துல அந்த பசுவோட வெவ்வேறு இடத்துல போய் பால் குடிக்க முயற்சி பண்ணுது. Then Sundar Gauranga Prabhu ultimately he had to take the calf and put in the proper position. சுந்தர் கௌரங்க பிரபு தான் அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி பசுவோட மடிக்கிட்ட விட்டார். So same is our situation also. நம்மளோட நிலையும் அதான். Right from the birth we are learning from our mother. பிறப்பிலிருந்தே நம்ம அம்மா கிட்ட இருந்து சில விஷயத்தை கத்துக்கிறோம். Learning from father. அப்பா கிட்ட இருந்து சில விஷயத்தை கத்துக்கிறோம். Mata, Pita, then Guru, Devam. We have to learn from all this. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கத்துக்கணும். But we say no. ஆனா நாம என்ன சொல்றோம்? முடியாது. Mata is okay. அம்மாவை வச்சுக்கலாம். Pita is also okay. அப்பா கிட்ட இருந்து கூட கத்துக்கலாம். But why should I approach Guru? எதுக்கு நான் குருவெல்லாம் போய் அணுகணும்? No need of Guru. அவர்லாம் தேவையில்ல. I have Google. எனக்கு தான் கூகுள் இருக்கே. So no Mata, Pita, Guru, Devam. It's Mata, Pita, Google, Devam. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? மாதா பிதா கூகுள் தெய்வம் ஆயிடுச்சு. Right? ஆமா தானே? If you want to learn anything at present world, who is going to any teacher? You tell me. இன்றைய சூழ்நிலையில ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரெல்லாம் ஆசிரியர்கிட்ட போறாங்க? If you want to know something immediately, what we do? நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம என்ன பண்றோம்? Take your smartphone. போன் எடுங்க. Open Google Chrome. கூகுள் குரோம் போங்க. Type. அதுல டைப் பண்ணுங்க. Then you get your result. Correct? உங்களுக்கு தேவையானது கிடைச்சிருது. So many funny searches are there in Google. உங்களுக்கு தெரியுமா ரொம்ப அபத்தமான தேடல்கள்லாம் இருக்கு இந்த கூகுள்ல. So mother is searching in Google Chrome. My baby is crying. 3 days old baby is crying. What should I do? என்னெல்லாம் இருக்குன்னா அம்மா தேடுறாங்க, என்னோட 3 வயசு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, என்ன பண்ணணும்? What will be the reasons for the baby to cry? என்னெல்லாம் காரணமா இருக்கும் குழந்தை அழுவுறதுக்கு? They are searching like this. இந்த மாதிரிலாம் அவங்க தேடுறாங்க. If some small chest pain comes, ஏதோ கொஞ்சம் சின்னதா நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா what normally we will do? நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்? We should go to some doctor and consult. ஒரு டாக்டர் கிட்ட போய் என்னன்னு கேட்போம். But we will not do that. இதை பண்ண மாட்டோம். இப்போ Take Google Chrome. எடு கூகுள. Type தேடு. small chest pain in the right side. கொஞ்சனா வலிக்குது நெஞ்சு பக்கத்துல அப்படின்னு தேடுவோம். Then immediately Google will show you might be having some severe maybe chances of heart attack. அதுல வரும் உனக்கு ஹிருதய நோய் இருக்க வாய்ப்பு இருக்கு. So like that everything we want to see and learn from Google. இது போல எல்லாத்தையும் நம்ம கூகுள்ல இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுறோம். But if you learn like that, do you think that will be proper? ஆனா இந்த மாதிரி கத்துக்கிட்டோம்னா அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? If that could be proper, then why there are so many schools, universities? இது சரியா இருந்தா எதுக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு? Why? What is the need of medical colleges? எதுக்கு மருத்துவ கல்லூரிகள் இருக்கணும்? Just simply open Google, search how to do surgery and then go and do some surgery. நீங்க வெறுமனே வலைதளத்தை தேடி தெரிஞ்சுக்கலாமே, போய் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாமே. So now I think here somebody will be having some maybe pain in some kidney or something, just for example. உதாரணத்துக்கு இங்க இருக்கவங்கள யாருக்கோ ஒருத்தர்ல கிட்னில ஏதோ வலி இருக்குன்னு வச்சுக்கலாம். So if you go to proper doctor, proper hospital, they will charge you 70,000. ஒரு நல்ல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கவங்க ஒரு 70,000 ரூபாய் வசூலிப்பாங்க. Correct? ஆமா தானே? So what I am telling you, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, don't worry. வருத்தப்படாதீங்க. No need to spend 70,000. 70,000லாம் நீங்க செலவு பண்ண தேவையில்ல. Half of that is enough. பாதியே போதும். Tomorrow morning is surgery. நாளைக்கு அறுவை சிகிச்சை. I will be the doctor. நான் தான் மருத்துவர். Don't worry, tonight 12 hours I have. இன்னைக்கு எனக்கு 12 மணி நேரம் கையில இருக்கு. I will do all the researches in YouTube, Google, everything. நான் யூடியூப் வலைதளத்துல எல்லா இடத்துலயும் நான் தேடி I will learn. நான் உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிடுறேன். So you come.
நீங்க வாங்க. How many of you are ready to come? யாரெல்லாம் வரீங்க? Nobody will do. யாரும் வர மாட்டீங்க. So if we don't want to go somebody who is learning something like that, then why we also should do like that? நாம அது போல யாருக்கிட்டையும் கத்துக்காதவங்க கிட்ட போக போறது இல்ல. அதே போல நாம ஏன் யாருக்கிட்டையும் கத்துக்காமையே இருக்கிறோம்? So there was another funny joke that there was a lady first time learning how to cook. ஒரு சின்ன நகைச்சுவை. ஒரு பெண்மணி இருக்காங்க, முதல் தடவை அவங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்குறாங்க. So did not want to learn from mother. அவங்களுக்கு அம்மா கிட்ட போய் கற்றுக்கணும்னு ஆசை இல்லை. Did not want to learn from anyone. யாருக்கிட்டையும் கற்றுக்கணும்னு விருப்பமே இல்லை. So just she opened a cookbook. அவங்க ஒரு புக்கு சமையல் புத்தகத்தை ஓப்பன் பண்ணாங்க. So whatever was given in that, அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோ she did. எல்லாமே பண்ணாங்க. You have to put this much oil. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். Put this much jeera. இந்த அளவுக்கு சீரகம் போடணும். Put this much potato. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு போடணும். This much masala. இந்த அளவுக்கு மசாலா போடணும். In 10 minutes it will be ready. இன்னும் 10 நிமிஷத்துல உணவு ரெடி. So she is trying. அவங்களும் கிண்டிக்கிட்டே இருக்காங்க. 10 minutes over. 10 நிமிஷம் ஆச்சு. 20 minutes over. 20 நிமிஷம் ஆச்சு. 1 hour over. 1 மணி நேரம் ஆச்சு. Nothing happened. ஒன்றும் நடக்கல. Everybody knows. எல்லாத்துக்கும் தெரியும். She didn't start the fire. அவங்க அடுப்பை பத்த வைக்கல. Why? ஏன்? Because it was not mentioned in the cookbook. அந்த புக்ல அது எழுதலையே. So this is what will happen if we want to learn whimsically. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் இருக்கும். நம்ம மன எழுச்சியில செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா, for everything, even materially, we need someone. பௌதிகமா கூட நமக்கு யாரோ ஒருத்தர் அணுகுமுறை தேவை. If you want to learn driving, you need someone. If you want to learn some instrument, you need someone. நீங்க வாகனத்தை ஓட்டுறதுக்கு கத்துக்கணுமா, யார்கிட்டயாவது போய் தான் கத்துக்கணும். ஒரு வாத்தியத்தை கத்துக்கணுமா, யார்கிட்டயாவது குருவா போய் அணுகணும். Then what to speak about spiritual life? இதுக்கே இப்படின்னா ஆன்மீக தளத்துல என்ன சொல்றதுக்கு? For simple material things, you need someone's guidance. யாரோ எளிமையா இருக்கக்கூடிய பௌதிக விஷயத்துக்கே ஒரு குரு தேவைப்படுறார். Then what to speak about utilizing this human life? அப்போ இந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்துறதுக்கான ஒரு குரு சொல்றதுக்கு இல்லையே. Everybody can understand that our life is full of problems. எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கை பிரச்சனையா தான் இருக்கு. Full of problems. பிரச்சனைகள் மட்டுமே இருக்கு. We are trying to solve it, but we are not able to. நம்ம அந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம் நினைக்கிறோம், ஆனா முடிய மாட்டேங்குது. Even if we solve one problem, second problem pops up. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சா இன்னொரு பிரச்சனை வந்துருது. After the second problem, third one comes. இரண்டாவது பிரச்சனையை தீர்த்துட்டா மூன்றாவது பிரச்சனை வந்துருது. Daily there are problems. தினம் பிரச்சனைகள் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. So then we need somebody's guidance to come out of that. அப்போ நமக்கு ஒருத்தரோட வழிகாட்டுதல் வேண்டும் இதுல இருந்து வெளில வரதுக்கு. Till now we have not taken anyone's guidance, therefore we are not able to stop our problems. இந்த க்ஷணம் வரைக்கும் நம்ம யாரோட வழிகாட்டுதலும் எடுக்க கிடையாது. அதனால தான் நமக்கு தொந்தரவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. Prabhupada in the purport of this verse explains all our material problems are like forest fire. இந்த பதத்தோட பொருளுரையில சில பிரபுபாத் என்ன விளக்குறாருன்னா, எல்லா பௌதிக பிரச்சனைகளையும் காட்டுத்தீயோட ஒப்பிடுறாரு. How forest fire starts? காட்டுத்தீ எப்படி ஆரம்பிக்குது? Somebody goes with some petrol or kerosene, he pours and then put matches. No. யாராவது மண்ணெண்ணெய் கொண்டு போய் ஊத்தி எரிய வைக்கிறாங்களா? இல்ல. It starts automatically. அதுவா பத்திக்கிட்டு எரியுது. And we can see how much it spreads. நமக்கு தெரியும் ஒரு காட்டுத்தீனா எந்த அளவுக்கு பரவும்ன்றதும். So that's what Prabhupada says in the purport, that our life, our perplexities, our problems, they are like forest fire. அதுதான் பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் இருக்கு இல்லையா, இதுவும் காட்டுத்தீ போல. They are like a forest fire that somehow blazes without being set by anyone. அது காட்டுத்தீ போல பரவிக்கிட்டே இருக்கு, ஆனா அதை ஆரம்பிச்சது யாரும் கிடையாது. No one wants fire, yet it takes place. யாருக்கும் அந்த நெருப்பு உண்டு பண்ணணும்னு ஆசையே இல்லை, ஆனாலும் காட்டுத்தீ எரிஞ்சிட்டே இருக்கு. And we become perplexed. அதுல நம்ம குழப்பம் அடைஞ்சிருக்கோம். The Vedic wisdom therefore advises, in order to solve the perplexities of life, அந்த வேத இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த குழப்பங்கள்ல இருந்து விடுபடணும்னா, and to understand the science of solution,
இந்த தீர்வுக்கான விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்துல one must approach a spiritual master. ஒருத்தர் ஆன்மீக குருவை சரணடையணும். Then such a spiritual master will help us how to use our human life. அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக குரு இந்த மனித வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுப்பார். Otherwise we will be using simply like dogs and cats. இல்லனா வெறுமனே இந்த உடலை ஒரு மிருகம் போல பயன்படுத்துவோம். We will not know how to use it. நமக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. And such a person is called kripana. அப்படி ஒரு நபரை தான் கிருப்பனா அப்படின்னு அழைக்கப்படுறார். Here we can see Arjuna is using the word karpanya. இங்க அர்ஜுனன் கிருஷ்ணர் என்னன்னு சொல்றாரு? கார்பண்யன்னு சொல்றாரு. Arjuna is using the word karpanya. அர்ஜுனன் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறார்? கார்பண்யன் அடையாளப்படுத்திக்கிறார். Karpanya word comes from kripana. கார்பண்யனா எங்க இருந்து வருதுன்னா கிருப்பனாங்கிற வார்த்தையில இருந்து வருது. Why Arjuna is saying himself to be kripana? Because Arjuna is saying that I have all the qualities to fight against my relatives, but I am not fighting. ஏன் அந்த கிருப்பனாங்கிற வார்த்தையை அர்ஜுனன் பயன்படுத்திக்கிறான்னா, எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு சண்டை போடுறதுக்கு, ஆனா நான் சண்டை போடுறது இல்ல. I don't know why. எனக்கு தெரியல ஏன்ட்டு. Dharma sammuda cheta. I know this is wrong, but I am not able to overcome it. எனக்கு இது தப்புன்னு தெரியும், ஆனா என்னால அதை மீள முடியல. But you help me. எனக்கு நீ உதவி செய். I surrender unto you. நான் உன்கிட்ட சரணடைறேன். So Acharya says to us that similar is our situation. ஆச்சாரியர் என்ன சொல்றார்? இதே நிலை தான் நமக்கும். What is our karpanya? நம்மளோட கார்பண்யம் என்ன? What is our kripana? நம்மளோட கிருப்பணம் என்ன? We are not utilizing our human life. நம்மளோட மனித உடலை நம்ம பயன்படுத்த கிடையாது. Not utilizing means not properly, fully utilizing. நம்மளோட மனித வாழ்க்கைய சிறந்த முறையில முழுமையா நம்ம பயன்படுத்த கிடையாது. See, just I tell one example. ஒரு உதாரணம். Tonight, இன்னைக்கு இரவு, once you all leave from this temple, இந்த கோயில்ல இருந்து நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் we are going to give you one card. ஒரு கார்டு உங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு அட்டையை கொடுக்குறோம். So this card, இந்த அட்டையில if you bring to this temple daily, இதை தினசரி நீங்க இங்க கொண்டு வந்தீங்கன்னா you will get 1 lakh rupees. 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். Just simply you bring this card, we will give you 1 lakh. இந்த அட்டையை டெய்லி நீங்க கொண்டு வரணும், 1 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். Continuously how many days you bring, that many days you will get. எத்தனை நாள் தொடர்ந்து இதை கொண்டு வரீங்களோ அத்தனை நாள் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். Okay. So who will come tomorrow? யாரெல்லாம் நாளைக்கு வருவீங்க? Nobody will come, huh? யாரும் வர மாட்டீங்களா? Everybody will come. எல்லாரும் வருவோம். First day. முதல் நாள். Second day who will come? இரண்டாம் நாள் யார் வருவா? If second day we say that, second day if you come we will give, but you should come by walking only. இரண்டாம் நாள் வந்தீங்கனாலும் தருவோம், ஆனா நீங்க நடந்து தான் வரணும். Wherever your house may be, maybe in Ammapetai or wherever, you have to come by walking. உங்க வீடு எங்க வேணாலும் இருக்கலாம், அம்மாப்பேட்டையில கூட இருக்கலாம், நடந்து தான் வரணும். Will you come or not? வருவீங்களா வர மாட்டீங்களா? Swami, for 1 lakh what is the problem? Even 3 hours walking I will do. 1 லட்சத்துக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? 3 மணி நேரம் நடந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். Even if you tell Anga Pradakshanam also I will do and come. 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுனா அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு கூட நான் வருவேன். Means point is இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துருவாங்க. Everybody will shift next to temple. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் இங்கே கோயில் பக்கத்திலே வந்து குடிபெயர்ந்துருவாங்க. So actually point is after the program don't ask for the card. This is just an தயவு செஞ்சு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். ப்ரோகிராம் முடிஞ்ச உடனே அந்த அட்டையெல்லாம் கேட்காதீங்க. So this is to make a point that if we have something like this valuable, then we will use it fully. கருத்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விலை மதிப்பு, இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பயன்படுத்துவோம். நம்ம we will utilize it fully. முழுமையா அதை பயன்படுத்துவோம். Even if for that 1 lakh one day if you have to come 10 times you will come. You want to utilize it fully. அந்த 1 லட்சத்துக்கு 10 தடவை வரணும்னா கூட நம்ம வருவோம். ஏன்னா அதை முழுமையா நம்ம பயன்படுத்த போறோம். So then scriptures are asking, then why you are wasting your human life? Why you are not utilizing it fully? சாஸ்திரம் என்ன கேக்குது தெரியுமா? அப்ப மனித வாழ்க்கையை ஏன் நீங்க முழுமையா பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? This eating, sleeping and family life, these things are available in animals also. இந்த சாப்பிடுறது, தூங்குறது, குடும்ப வாழ்க்கை, தற்காத்துக்கிறதுங்கிறது ஒரு மிருக வாழ்க்கையிலே இருக்கே. This is not utilizing human life fully. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டுமே ஒரு மனித வாழ்க்கையை முழுமையா பயன்படுத்துறோம்னு அர்த்தம் கிடையாது. Atato brahma jignasa, when that starts, that is the beginning of human life. ஒருத்தன் பிரம்மனை பத்தின கேள்விகளை கேட்கணும். He should start inquiring, he should ask, he should surrender to a guru. ஒருத்தன் கேள்விகளை கேட்கணும், ஒருத்தன் குரு கிட்ட சரணடையணும். That is what Arjuna is teaching us here. அதுதான் அர்ஜுனன் நீங்க நமக்கு கத்து கொடுக்கிறார். So such a person we should be, then we will get answers for all our problems. அந்த ஒரு நிலையில இருக்க பட்சத்துல நமக்கு எல்லா பதில்களும் கிடைக்கப்படும். Just like now how Arjuna after surrendering to Krishna is going to get all the answers for his problems.
நீங்க பார்க்கலாம் அர்ஜுனன் சரணடைஞ்சான், எல்லா வகையான பதில்களும் அவனுக்கு கிடைக்க போகுது. Similarly, if we also surrender, then we will get answers for all our problems. அதே போல நாம சரணடைஞ்சோம்னா எல்லா குழப்பத்துக்குமான தீர்வு பதில்கள் நமக்கு கிடைக்க பெறும். So now you can ask, you will ask, you may ask, நீங்க கேட்கலாம், Arjuna surrendered to Krishna. அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சார், Now where is Krishna? இப்ப எங்க கிருஷ்ணர்? Show me Krishna, I will surrender unto him. கிருஷ்ணரை காமிங்க, அடைஞ்சிரலாம் சரண். Here is Krishna. இதா பாருங்க கிருஷ்ணர். There is no difference between Krishna and Krishna's words. கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணரோட வார்த்தைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. Krishna Upadesh, Krishna Vishaya Upadesh and Krishna, there is no difference. கிருஷ்ணருக்கும் கிருஷ்ண உபதேசத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. So this is as same as Krishna personally speaking to us. இது இந்த புத்தகம் கிருஷ்ணர் ஸ்வயமா நம்ம கிட்ட பேசுறதுக்கு சமம். And all the solutions for our problems are given here. நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. This is manual book. இதுதான் ஒரு கையேடு நம்ம வாழ்க்கைக்கு. And we may say, but it is very difficult for me to understand what I do. நம்ம சொல்லலாம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், நான் என்ன பண்றது? Therefore, அதனாலதான் a bona fide guru is also there who is coming in this disciplic succession from Krishna. நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு குரு இருக்கார். இந்த குருசிட பரம்பரை மூலியமா வந்தவர். So Srila Prabhupada is the 32nd Acharya coming in that same disciplic chain. கிருஷ்ணர் கிட்ட இருந்து வர்ற குருசிட பரம்பரையில 32வது ஆச்சாரியரா வந்தவர் ஸ்ரீல பிரபுபாதர். In Brahma Madhva Gaudiya Sampradaya. பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்துல. And that Prabhupada has given elaborate explanations for every verse. அங்க ஸ்ரீல பிரபுபாதர் எல்லா பதத்துக்கும் விரிவா விளக்க உரை கொடுத்திருக்கார். So that explanations will help us to implement these points in our daily life. அந்த பொருளுரை விளக்க உரை இருக்கு இல்லையா, அது நம்ம வாழ்க்கையில இந்த உபதேசத்தை எப்படி பின்பற்றணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். How to use that 1 lakh rupee card, that is explained here in this book. அந்த அட்டை இருக்கு இல்லையா, 1 லட்சம் ரூபாய் அட்டை எப்படி பயன்படுத்தணுங்கிறத இந்த புக் சொல்லிக் கொடுக்கும். So there are so many books, unlimited volumes and volumes of books are there. எண்ணிலடங்காத புத்தகங்கள் இருக்கு. Prabhupada, that lecture what I was mentioning, Prabhupada is saying in that whole life 24 hours per day, even if you read, you will not be able to finish this. ஸ்ரீல பிரபுபாத் நான் கேட்டுட்டு இருந்த உபதேசத்துல என்ன சொல்லுவாருன்னா, 24 மணி நேரமும் நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும், whole life, மொத்த வாழ்க்கையும் நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளால படிச்சு பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு புத்தகங்கள் இருக்கு. Such details are given. நிறைய விஷயங்கள் இருக்கு. And Bhagavatam, now we are seeing the 10th canto in morning classes. நாம இப்போ காலை உபன்யாசத்துல பாகவதம் 10வது காண்டம் படிச்சிட்டு இருக்கோம். Even the yawning of Krishna, கிருஷ்ணர் கொட்டாய் விடுறது இருக்கு இல்லையா, even that description is given there. அந்த வர்ணனை கூட கொடுக்கப்பட்டிருக்கு. Why that is beautiful and what to learn from that. அதுல என்ன அழகு இருக்கு, அதுல இருந்து என்ன கத்துக்கிறது. Then what to speak of his other beautiful pastimes. அப்போ வேற என்ன சொல்றது இருக்கு, இன்னும் நிறைய லீலைகள் இருக்கு. So all those are short and sweetly given in this book called Krishna. அந்த கிருஷ்ண லீலைகள் எல்லாம் எளிமையா சுவாரஸ்யமா இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. Krishna, the supreme personality of Godhead, that is the கிருஷ்ணர் title. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்துல. And Krishna comes in unlimited incarnations, and one of the very famous incarnations which all of us know is Lord Rama. இன்னும் கிருஷ்ணர் எண்ணிலடங்காத அவதாரங்கள்ல வரார். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச புகழ்பெற்ற இன்னொரு அவதாரம் என்ன, ஸ்ரீராமர். So we can surrender unto Rama also. நம்ம ராமர்கிட்டயும் சரணடையலாம். To Krishna we can surrender, to Nrsimhadev we can surrender. நரசிம்மர்கிட்ட சரணடையலாம். And in Kali Yuga, very mercifully Bhagavan has arrived in Karuna avatar Chaitanya Mahaprabhu. கலியுகத்துல கிருஷ்ணர் கருணை அவதாரமா சைத்தன்ய மகாபிரபுவா வரார். Just like Arjuna, to any of these incarnations we can surrender. அர்ஜுனன் சரணடைஞ்சார் போல ஏதோ ஒரு அவதாரத்துக்கிட்ட நம்ம சரணடையலாம். Anyway, to someone we are going to surrender. எங்க இருந்தாலும் நம்ம யார்கிட்டயோ சரணடைஞ்சுதான் ஆகணும். If you are not surrendering to Karuna avatar, நாம கருண அவதார கிட்ட சரணடையலனா, then like 2 years back people were surrendering to Corona avatar. உங்களுக்கு தெரியும், கொரோனா அவதார் கிட்ட சரணடைஞ்சாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. Either you have to fall in front of Krishna or you have to fall in front of death. நீங்க கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சணும், அப்படி இல்லைன்னா மரணத்துக்கிட்ட சரணடையணும். So now it's your choice whether you want to see beautiful form of Krishna as a Shyama Sundara form or you want to see him in death personified. இப்போ அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க கிருஷ்ணரோட ஷியாம சுந்தர அழகான ரூபத்தை பார்க்கணுமா, இல்ல மரணம்ங்கிற ரூபத்தை பார்க்கணுமா? If you surrender before, then you can see the beautiful Shyama Sundara. நீங்க இப்பவே சரணடைஞ்சிட்டீங்கன்னா அந்த ஷியாம சுந்தர ரூபத்தை பார்க்கலாம். Or else இல்லனா wait and see.
பொறுமையா பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. That will be very horrifying form. அது ரொம்ப கொடூரமா இருக்கும். So maybe better not. தயவு செஞ்சு அது வேண்டாம். Maybe in previous lives we have already seen that form. நிறைய பிறவிகளை நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். Now let us take this good opportunity. இந்த வாய்ப்பை திறம்பட பயன்படுத்திக்கலாம். So we request everyone, please, whatever we are hearing, discussing, all these are given in these books. So please kindly take these books and read. நாம இன்னைக்கு என்னெல்லாம் பேசணுமோ எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு. தயவு செஞ்சு எடுத்து படிங்க. And there are much more things given. நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. So we request you, please kindly take. உங்களுக்கு பணிவான வேண்டுகோள், எல்லாருமே இந்த புத்தகத்தை எடுத்து படிங்க. And especially this month, December, குறிப்பா இந்த மாதம், டிசம்பர் மாதம், Bhagavad Gita was spoken. பகவத்கீதை பேசப்பட்ட மாதம். So therefore we request everybody that even if you have, you take this book and then give to others. அதனால நம்ம எல்லாத்துக்கிட்டையும் என்ன வேண்டிக்கிறோம்னா, நீங்க எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட இருந்தால் மற்றவங்களுக்காகவும் நீங்க எடுத்துக்கோங்க. See, you are saved, your life is saved now. இப்போ உங்ககிட்ட இருக்க பட்சத்துல உங்க வாழ்க்கை பூர்ணமாயிடுச்சு. You are saved. நீங்க காப்பாற்றப்பட்டீங்க. You are sitting here listening. நீங்க பாருங்க, இங்க உபன்யாசம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. But think about your friends. உங்களோட நண்பர்களை யோசிச்சு பாருங்க. Think about your relatives. உங்களோட சொந்தக்காரங்களை யோசிச்சு பாருங்க. Their human life is not yet started. அவங்களோட மனித வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. Maybe your most beloved ones are there. உங்களுக்கு ரொம்ப நெருங்கியமான நபர்கள் இருக்கலாம் வெளியில. If anything happens to them, you feel so bad. அவங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் நடந்ததுன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. But see the reality, their human life is not yet started. நீங்க உண்மையை பாருங்க, அவங்களோட மனித வாழ்க்கை இன்னும் ஆரம்பமே ஆகல. So you do that help to them. You go give this book to them. அதனால நீங்க இந்த உதவி அவங்களுக்கு செய்யுங்க. இந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் கொடுங்க அவங்களுக்கு. What is this 300 rupees cost or 350 rupees cost is? 300 ரூபாய் 350 ரூபாங்கிறது என்ன இன்னைக்கு? If we do 1 month recharge, how much we are spending for our smartphones? ஒரு மாசத்துக்கு நம்ம போனுக்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா எவ்வளவு செலவு பண்றோம்? Correct? ஆமா தானே? And daily 1.5 GB is not enough, so we are putting extra net pack also. அங்க அதுல வரக்கூடிய இது பத்தாதுன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்டர்நெட் நம்ம ரீசார்ஜ் பண்றோம். Correct? ஆமா தானே? To see movies in OTT we are paying extra money. நம்ம இணையதளத்துல படங்கள்லாம் பார்க்கிறதுக்காக இன்னும் நம்ம பணம் செலவு பண்றோம். There are so many applications we are unnecessarily spending for. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கோம். For newspapers we are spending. ஒரு பத்திரிக்கைக்கு எவ்வளவு செலவு பண்றோம்? For magazines, Kumudam, Ananda Vigadan, this, that, so many are there. வெவ்வேறு விதமான பத்திரிகைகள், நாளிதழ்கள், மாத இதழ்கள், எக்கச்சக்க செலவு. Everything is changing. எல்லாமே நம்மளை ஏமாத்துறது. Everything is changing. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. There is no fixed message in that. எதுலயுமே ஸ்திரமான ஒரு ஞானம் இல்ல, ஒரு கருத்து இல்ல. If same message comes, we will not purchase the next week magazine. So therefore they have to change the message. ஒரே விஷயம் திரும்ப வந்ததுன்னா நம்ம அதை வாங்க போறது இல்லை, அதனால மாத்திக்கிட்டே இருக்காங்க. But this message, what Krishna spoke to Arjuna, same message is here. ஆனா இந்த புத்தகத்துல இருக்க கருத்து கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதே இன்னமும் இருக்கு. Therefore this is called Bhagavad Gita as it is. அதனால தான் இத பகவத்கீதை உண்மையுருவில் அப்படின்னு சொல்றோம். And Krishna says to Arjuna that same message I spoke to sun god crores and crores of years before. அந்த புத்தகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றார்? கோடான கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு நான் உபதேசிச்சேன்னு சொல்றார். So therefore this message is never changed, not going to change. அதனால இந்த கருத்தானது மாற போறதும் கிடையாது, மாறுனதும் கிடையாது. The only change happens is, என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னா, our life. நம்ம வாழ்க்கை. Our life will change. நம்ம வாழ்க்கை மாறும் கண்டிப்பா. The way how we lead our life, the way how we see others, everything changes. நம்ம வாழ்க்கை எப்படி நடத்திக்கிட்டு இருந்தோமோ அது மாறும், நம்ம மத்தவங்களை எப்படி பார்த்துட்டு இருந்தோமோ அது மாறும். Really we will become happy. உண்மையா நிதர்சனமா நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். Just like now how Arjuna is confused, we are confused, and similarly how he becomes happy, we will become happy. உண்மையா அர்ஜுனன் எப்படி குழம்பி இருந்தானோ அதே போல நம்ம குழம்பின நிலையில இருக்கோம். பின்னால அர்ஜுனனுக்கு எப்படி சந்தோஷம் கிடைச்சதோ அதே போல நமக்கு மிக்கமான மகிழ்ச்சி கிடைக்கும். Correct? ஆமா தானே? So kind request, those who don't have any of these books, there are so many books, visit our book stall, get these books. Maybe this small printing cost we are charging, we are not charging so much. பணிவான வேண்டுகோள் என்னன்னா, ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. எங்களுக்கு முன்னாடி புக் ஸ்டால் இருக்கு, நம்ம என்ன இந்த புத்தகத்துக்கு வசூலிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? வெறுமனே அச்சடிக்கிற பணம் மட்டும்தான். You can see the quality of the cardboard, you can see the quality of the printing, just printing charge you are giving, nothing much. நீங்க இதுக்கு கொடுக்குற பணம்ன்றது அந்த புத்தகத்தை அச்சடிக்கிறதுக்கு மட்டும்தான். அதோட குவாலிட்டி எடுத்து பாருங்க, அதுக்கு மட்டும் தான் நம்ம வசூலிக்கிறோம். Even that much why we are charging?
அது கூட நம்ம ஏன் வசூலிக்கிறோம்? So that we can print more books and distribute to more people. இன்னும் அதிக புத்தகத்தை அச்சடிச்சு விநியோகம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். So therefore that is our request, you kindly read these books, if you have, give to others. அதனால எங்களோட பணிவான வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. உங்ககிட்ட இருந்தா மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க. Make others human life also begin. மற்றவங்களோட மனித வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதா மாற்றுங்க. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Thank you very much for listening. ரொம்ப நன்றி கவனிச்சதுக்கு. If any questions you have, you can personally ask. So now already it's 10-15 minutes late. We have prasadam in the terrace, so devotees can go and honor, and every week we have program like this. Please kindly visit. யாருக்காவது கேள்விகள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் கேட்கலாம். ஏற்கனவே நேரமாக எடுத்து மேலே பிரசாதம் கொடுக்குறாங்க, எல்லாரும் மேலே போய் பிரசாதம் எடுத்து. And again we are reminding, please visit our book stall, take books and then get benefit. திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம், வெளியில் புத்தகம் இது இருக்கு, போய் தயவு செஞ்சு புத்தகங்களை வாங்கிக்கோங்க. Bhagavad Gita as it is ki jai. Srila Prabhupada ki